ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் பண்ணியிருந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3வது நாள் வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கண்டினியூஸாக ரன்னிங் நோஸ் இருக்குது. நைட்டு ஃபுல்லாமே சரியாக தூங்கலை, 3:30 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும். வழக்கம் போல் நான் 4 மணிக்கு தான் இன்றைக்கி எந்திரிச்சிருந்தேன். நான் குளிச்சுட்டு சிம்பிளாக பூஜை பண்ண ரெடி ஆகிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் வாசலை பெருக்கி கழுவி விட்டுட்டு சின்னதாக இன்றைக்கி ஸ்டார் கோலம் தான் காவி பொடி வச்சு போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் துளசிக்குமே வழக்கம் போல் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வந்துட்டு இன்றைக்கி வீடு ஃபுல்லாமே சாம்பிராணி போட்டு விடலாம். நான் அதுக்கு அடுப்பில் கொட்டாங்குச்சி தான் வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு சாம்பிராணி போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து நான் பூஜை ரூமுக்கு தான் போயிட்டேன். நேற்று பூஜை பண்ணியிருந்தப்போ போட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் மஞ்சள் சாமந்தி தான் அழகாக வச்சு விட்டுருந்தேன். ஃபுல்லாக பூ போட்டு விட்டதுக்கப்புறம் சாமி ரூம் பார்க்கவே மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரி நிமிட்டி விடுறது, எண்ணெய் ரீஃபில் பண்ணுறது, பிரசாதம் மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் கிச்சனில் இருக்கிற அன்னபூர்ணிக்கும் அழகாக பூ வச்சுட்டு அங்கேயுமே எண்ணெயெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அடுத்து நான் வெளியே இருந்து துளசி செடி, நிலைவாசல், அதுக்கப்புறம் பூஜை ரூம் ஃபுல்லாமே நான் சாம்பிராணி காட்டி விட்டுருந்தேன். சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள், ரொம்ப புகை மூட்டமாக அழகாக ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போவுமே காலையில் சாம்பிராணி போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். அப்படி தான் நான் இன்றைக்கி வீடு ஃபுல்லாமே போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு எடுத்துகிட்டு நான் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தட்டில் அழகாக சாமந்தி பூ தூவி அது மேலே 5 முக பஞ்ச விளக்கை வச்சு அழகாக எண்ணெய் எல்லாம் ரீஃபில் பண்ணி நான் 5 விளக்கையுமே ஏற்றிக்கிட்டேன். அடுத்து அன்னபூர்ணிக்கிட்டையுமே ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் வெளியே போய் துளசிக்கிட்டையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை ரூமுக்கே போனேன். பூஜை ரூமில் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு எடுத்துகிட்டு போய் நான் அழகாக சாமிக்கெல்லாம் ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் சுவாமி பாதத்தில் வச்சுட்டு காமாட்சி விளக்கு, சாய்பாபா விளக்கு, மகாலட்சுமி விளக்கு தான் இன்றைக்கி வழக்கம் போல் நான் ஏற்றிட்டு தீப ஆராதனை காட்டியிருந்தேன். வீடே பார்த்திங்கன்னா விளக்கு எறியறதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. பூஜை பண்ணதுக்கு உண்டான பலன் கிடைச்ச மாதிரி மனசில் ஒரு பவர் இருந்துச்சு. அப்புறம் வெளியே இருந்து உள்ள வரையும் கற்பூரம் தான் காட்டி விட்டுருந்தேன். நிலைவாசலுக்குமே சாம்பிராணி போட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி 3வது நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜை நான் நிறைவு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.